கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது சகோதரன் ஜீவானந்தா அவர்கள் ஜெபித்து பாடலை நடத்துவார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீதம் 126:3 வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு மெய்யாகவே பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். பரிசுத்த விவாக ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினால் இன்று 2025 வருடம் ஆகஸ்ட் மாதம் 19 செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையில் சிவகங்கை மாவட்டம் தேர்போகி திரு பால்ராஜ், திருமதி அல்போன்ஸ் மேரி இவர்களின் மகன் பி ஜாய்சன் அவர்களுக்கும், திருச்சி செம்பட்டு புதுத்தெரு திரு சரவணன், திருமதி ஹில்டா மேரி இவர்களின் மகள் எஸ் ஸ்ரீநிதி என்கிற எஸ்தர் அவர்களுக்கும், தேவ நியமத்தின்படி சென்னை 87 வலசரவாக்கம் கல்வாரி டேபர்னாக்கல் கல்வாரி கூடாரம் சபையினுடைய போதகர் பாஸ்டர் ஏ சாமுவேல் அவர்களால் இந்த தேவக்கோட்டை சகாய அன்னை திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிற விவாக ஆராதனைக்கும், அதன் பின் நடைபெறும் உபசரிப்புக்கும் விருந்து உபசரிப்பிற்கும் வருகை தந்திருக்கிற பாஸ்டர் ஏ சாமுவேல் கல்வாரி டேபர்னாக்கல் வலசரவாக்கம், அசோசியேட் பாஸ்டர் பிரதர் தினகரன், அசோசியேட் பாஸ்டர் கால்வின் பின்னி, பிரதர் தினகரன் மற்றும் பாஸ்டருடைய குடும்பத்தினர், சபையார், சபையினுடைய விசுவாசிகள், மூப்பர், வாலிபர், சிறுபிள்ளைகள், இனத்தார், ஜனத்தார், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இனஜன பந்துக்கள் அனைவரையும் இந்த இரு குடும்பத்தின் சார்பாக, மணமகன் மணமகள் வீட்டார் சார்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த விவாக ஆராதனையை நடத்தி தரும்படியாக கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி இருதயத்தையுமாய் தாழ்த்தி ஒரு சிறு ஜபத்தை நாம் ஏறெடுக்கலாம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமை பொருந்திய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு இந்த காலை வேளையிலே உமக்கு ஸ்தோத்திரம். என்னையும் எங்களையும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உண்டாக்கி இந்த பூமியிலே வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சாட்சியாக வாழும்படி உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தேவனே, ஆதியில் ஏதேனில் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை அருளி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தேவனே, விவாகம் யாவருக்கும் கனமுள்ளது என்று வாசிக்கிறோம், அவ்விதமாகவே விசுவாசிக்கிறோம். தேவனே, அருமை சகோதரர் ஜாய்சன், அருமை சகோதரி ஸ்ரீநிதி என்கிற எஸ்தர் இவர்கள் 2 பேரையும் பரிசுத்த விவாகத்திலே இணைத்து அருள்வீராக. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் எங்களுக்கு ஒரு மாதிரியாக, ஒரு பேட்டனாக இருக்கிறது. அவ்விதமாக அந்த அதிகாரத்தை நாங்கள் விசுவாசித்து ஆபிரகாம், எலியேசர் இவர்களின் மன்றாட்டுக்கு அருள் புரிந்து ஈசாக்கு, ரெபேக்காளை இணைத்து வைத்தீர். அந்த விதமாக சபையினுடைய போதகர், சபையினுடைய விசுவாசிகள், இரு மன வீட்டார், இதோ மணமகன் மணமகள் விதமாக ஜபத்தை ஏறெடுத்து இன்றைய நாளில் அந்த திருமணத்தை காட்சியிலே கொண்டு வந்து வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகள் தேவனே இவர்களுடைய இணைக்கப்பட அது ஒரு சாட்சியாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்கள் மத்தியிலே சாட்சியாக இருக்கிறீர். நாங்களும் இந்த விவாகத்திற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த ஆராதனுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட எங்கள் மத்தியிலே இருப்பதாக துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனே, எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற தேவ நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
ஆமென் ஆமென். பாடலின் 1 மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு மருவிய சோபன சுபவாழ்வு என்ற அந்த பாடலை நாம் பாடலாம். மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு துன்னை பிரியாது தோகையும் மாது சுபமன மகளிவரிது போது மனமுறை ஓது வசனம் விடாது பந்தனரு மதருள் பெறவேது நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு ஜீவதயா பரசிருத்திய அதிகார தெய்வீக மாமன அலங்கார தேவகுமார திருவெல்லையூரா சேர்ந்தவர் கருந்தராதிருப்பீரா நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு குடித்தன வீரம் குணமுள்ள தாரம் கொடுத்து கொண்டாரது சமுதாரம் அடகமசாரம் அன்பு உதாரம் அம்புவிதனில் மனை கலங்காரம் நல்ல மன வாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு மன்றல் செய்தேவி மணலனு காவி மந்திரம் அவர் குறை மேதாவி அன்றி பூவிலமித சஞ்சீவி அவலையில்லாதவர் ஒரு பாவி நல்ல மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மருவிய சோபன சுப வாழ்வு. நாம் எல்லோரும் எழுந்து நிற்கலாம். நாம் எல்லோரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா பிரைடல் மார்ச் பாடலின் 2 நாம் பாடும் பொழுது மணவாட்டி இப்பொழுது மணபவனி வருவார்கள். ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் விவாகம் தூய்மையாம் தேவன் பிரசன்னமாவார் என்றுமே வாழ்த்துண்டாம். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த பிதாவே
பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு தன்மையும் சேர்ந்த கண்ணியின் மைந்தனே, இவர்கள் இருவரையும் இணைக்க வாருமே. மெய்மணவாளனான தேவகுமாரர்க்கே சபையாம் மனையாளை ஜோடிக்கும் ஆவியே, நீரும் இந்நேரம் வந்து இவ்விரு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்பாக்கியம் ஈந்திடும். ஆமென். நம் கரங்களில் உள்ள பாடல் தாளில் உள்ளபடி வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 128. நாம் வாசிக்க இப்பொழுது கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமேன். உட்காரலாம். வாசிக்கப்பட்ட வார்த்தைகளோடு கூட தேவன் தாமே தேவ செய்தியின் மூலமாக தன்னுடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. தேவனுடைய வார்த்தைக்காக நாம் பயபக்தியோடு நாம் காத்திருக்கலாம். ஆமேன். பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்தில் ஜாய்சனையும் எஸ்ஸர் சிறிநீதியையும் பரிசுத்த விவாகத்தில் ஒன்றாய் இணைக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஆதியிலே தேவன் மனுஷரை சிருஷ்டித்த நாளில் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரியாதிருக்க கடவன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 10:6 முதல் 9 வரைக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விவாகத்தை சாதாரணமாகவோ அற்பமாகவோ எண்ணாதபடி விவாகம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதென்ற நோக்கத்தை அறிந்து அனைவரும் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு பயபக்தியோடு இருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விவாகம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதென்றால், கணவனும் மனைவியும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் ஐக்கியத்துடனும் அன்புடனும் ஆறுதலுடனும் வாழ்ந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றவும், தேவ நாமத்துக்கு மகிமையாக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்க்கவும், வேசித்தனம் இல்லாமல் அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்கவும் விவாகம் ஏற்படுத்தப்பட்டது. 2 பேரும் எழும்பி நிற்கலாம். சபையாரை பார்த்து கேட்கிறேன், நமது சபையின் ஒழுங்கின்படியும் நமது தேசத்தின் சட்டத்தின்படியும்
ஜாய்சனும் எஸ்ஸர் சிறுநீதியும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணம் இருக்குமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தெரிவிக்காவிட்டால் இனி ஒருபோதும் தெரிவியாதிருக்க கடவர்கள். மாப்பிள்ளை பெண்ணை பார்த்து கேட்கிறேன், தேவ சமூகத்தில் இணைக்கப்படாத விவாகங்கள் அல்லவென்றும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் நாளிலே அவர் மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாயம் தீர்ப்பார் என்றும் அறிய கடவீர்கள். உங்களில் யாருக்காயிலும் நீங்கள் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கக்கூடாதபடி காரணம் இருக்குமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாப்பிள்ளையை பார்த்து கேட்குறேன், ஜாய்சனாகிய நீ எஸ்ஸர் சிறுநிதியாகிய இவளை உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவளை மாத்திரம் பற்றி கொள்வாயா? பெண்ணை பார்த்து கேட்குறேன், எஸ்ஸர் சிறுநிதியாகிய நீ ஜாய்சனாகிய இவரை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றி கொள்வாயா? இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கொடுப்பவர் யார்? இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கொடுப்பவர் யார்? பெண்ணு வலது கையை பிடிச்சி மாப்பிள்ளை வலது கையில் கொடுங்க. பெண்ணு இங்கே முன்னால் வாங்க. பெண்ணு வலது கையை பிடிச்சி மாப்பிள்ளை வலது கையில் கொடுங்க. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணுவோம். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சிருஷ்டிகர்த்தரே, எங்கள் மீட்பரே, எங்கள் தேவனே, எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் தேவ சமூகத்தில் பயபக்தியோடு வார்த்தையை கொடுக்கத்தக்கதாக கிருபைத்தார். இந்த வார்த்தை தான் இவர்களை கணவனும் மனைவியுமாக இணைக்கிறது. கொடுக்க போகிற வாக்குறுதிகளை தங்கள் வாழ்நாள் முழுசும் காத்து கொள்ள இவர்களுக்கு கிருபையும் பலத்தையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். மாப்பிள்ளை சொல்லணும், பெண்ணை பார்த்து சொல்லணும். ஜாய்சனாகிய நான் எஸ்தர் சிறுநிதியாகிய உன்னை இன்று முதல் என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உன்னை நேசிக்கவும் உன்னை ஆதரிக்கவும் உன்னை பாதுகாக்கவும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் இருக்கும் வரைக்கும் உனக்கே கணவனாக இருப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். எஸ்தர் ஸ்ரீநிதியாகிய நான் ஜாய்சனாகிய உம்மை இன்று முதல் என் கணவராக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உம்மை நேசிக்கவும் உம்மை ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உமக்கே மனைவியாக இருப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் இவர்கள்
வாக்குறுதிகளை கேட்டார், நாங்களும் அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். 2 பேரும் முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. ரெண்டு பேருக்கு கையை பிடிச்சிக்கிடுங்க. இந்த பெண்ணு மாப்பிள்ளை ஜாய்சன் எஸ் ஸ்ரீநிதி இவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக இவங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தாமே நன்மையினால் முடிசூட்ட ஆசீர்வாதமாக ஜீவிக்க எல்லாரும் கண்களை மூடி இருந்த வண்ணமாக ஜெபம் பண்ணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீதாமே ஆசீர்வதி இரக்கமாய். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஜீவாதிபதியே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாய் இருக்கிறவரே, இந்த தனத்திலே இந்த நிமிஷத்திலே அருமையான சகோதரன் ஜாய்சன் சகோதரி எஸ் ஸ்ரீநிதியை கணவனும் மனைவியுமாக இணைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் கொடுத்த வாக்குறுதியானது இப்பொழுது இவர்கள் கணவனும் மனைவியுமாக மாறியிருக்கிறார்கள். அந்த வாக்கு இவர்களை கணவனும் மனைவியுமாக மாற்றியிருக்கிறது, அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தி இருக்கிறது. ஏதேனிலே ஆதாம் ஏவாளை இணைத்து அவர்களை ஆசீர்வதித்த தேவன் இப்பொழுதும் இவர்கள் 2 பேரை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்குக்கு ரெபேக்காளை அருளி அவள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக செய்த தேவன் இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஜாய்சன் எஸ் ஸ்ரீநிதியை ஆசீர்வதித்து இவருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியினாலே இருக்கட்டும். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாய் இருக்கிற நீர் இவர்களை எல்லா விதமான நன்மையினாலும் நிரப்புவீராக. வாழ்நாள் முழுசும் சந்தோஷமாயிருக்க, மகிழ்ச்சியாயிருக்க, ஆசீர்வாதமாயிருக்க, கர்த்தருக்கு மகிமையாய் ஜீவிக்க உம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற வண்ணமாக இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னவனமாக கர்த்தாவே சீயோனிலிருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவருடைய சந்ததியை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் மேலே இரக்கமாயிரும், இவர்களை நம்முடைய ஆவியினால் நிரப்பும். அநேருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபைத்தார். வாழ்நாள் முழுதும் ஆரோக்கியத்தோடு ஒரு மனதோடு சமாதானத்தோடு கர்த்தருக்கென்று ஜீவிக்க, அவருடைய வார்த்தைக்காக ஜீவிக்க இவர்களை பலப்படுத்தும். 2 பேர் குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன், ஆமென். எல்லாரும் தயவுசெய்து சிறிது நேரம் அமைதியாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பெண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக, இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் போதிக்க விரும்புகிறேன். ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்கலாம். ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் 27-28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாகிற சகல ஜீவ ஜந்துங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். God blessed them. Be fruitful and multiply and replenish the earth என்று கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கார். God blessed them. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த விவாக ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன்.
நம்மள அநேருக்கு மேரேஜ் ஆகியிருக்கிறது, நம்ம குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியிலிருந்து சவரன் ஜாய்சன் எஸ்எஸ் ஸ்ரீநிதி அவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். இந்த நாள் ஆகஸ்ட் 19, 2025 இவங்கள் வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த ஒரு நாள். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இது இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பமாக இருக்கிறது. இதுவரைக்கும் அவங்க சிங்கிளாக இருந்தாங்க, இப்போ கப்புளாக மாறியிருக்கிறார்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறியிருக்கிறார்கள். தேவ சமூகத்திலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கொடுத்த அந்த வார்த்தை தான், அந்த வாக்கு தான் இவர்களை கணவன் மனைவி என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தி இருக்கிறது. நிச்சயமான பிறகு இவங்க மணமகன் மணமகளாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ற ஸ்தானத்துக்கு வந்திருக்கு. எப்படி? இவர்கள் தேவ சமூகத்தில் கொடுத்த வார்த்தை தான். தாலியோ மற்ற மோதிரமோ அல்லது மஞ்சள் கயிறோ மற்ற ஏதோ இவங்களை இணைக்கல, தேவன் இவர்களை இணைத்திருக்கிறார். ஆமென். இவர்களை கணவன் மனைவி என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தியிருக்கிறார். பின்பு ஆண்டவர் இவர்களை ஃபாதர் மதர் என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்துவார். நான் இப்பொழுது கிராண்ட் ஃபாதர் என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறேன். இப்படியாக வாழ்க்கையிலே பல ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸுக்கு கொண்டு வர்றது தேவன் தான். மனுஷன் சில நேரங்களில் பிரயாசப்பட்டாலும் அந்த ஸ்தானத்துக்கு வர முடியாது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இவர்கள் 2 பேரையும், தேவக்கோட்டையிலிருந்து அருமையான சகோதரன் ஜாய்சன், திருச்சியிலிருந்து சகோதரி எஸ்எஸ் ஸ்ரீநிதியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சில மாதங்களுக்கு முன்பாக நிச்சயம் அங்கே நடந்தது. அதற்கு முன்னதாக இவங்க யாருன்னு ஒருவருக்கொருவர் தெரியாது. கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இவர்களுக்கு ஒரு வழிநடத்தலை கொடுத்தார். சகோதரன் ஜாய்சனுக்கு இங்கே எஸ் ஸ்ரீநிதியை காணத்தக்கதான ஒரு வழிநடத்தல், அது தேவனா அப்படி வழி நடத்தி இன்றைய தினத்தில் அவர் கணவன் மனைவி என்ற ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இது கர்த்தர் செய்த பெரிய அற்புதம். ஆமீன். இந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள். இது இவங்களுக்கு வெட்டிங் டே ஆக இருக்கிறது. இதெல்லாமே மனுஷனால வந்ததல்ல, இது தேவனால வந்ததா இருக்கிறது. அதான் லாபானும் பெத்துவேலும் சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால வந்தது. This thing proceeded from the Lord. இது தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இவர்கள் ஒருவரை ஒருவர் அறியாதவர்கள். பின்பு அங்க 2 பேரை காட்சியிலே கொண்டு வருகிறார். இப்பொழுது 2 பேரை இணைத்திருக்கிறார். இவர்கள் சொன்ன வார்த்தை தான் இணைத்திருக்கிறது. எதனால இவங்க இணைக்கப்பட்டிருக்கிறாங்க? எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால தான் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அருமையான சகோதரன் ஜாய்சன் கர்த்தருடைய வார்த்தையை அவர் இளம் பிராயத்திலே ஏற்றுக்கொண்டார். அவர் அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவர் தேவனுடைய பிள்ளையாக ஜீவித்தார். கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வார்த்தைக்கு கொண்டு வந்தார். அதே போல அருமையான சகோதரி ஸ்ரீநிதியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபை தந்தார். 2 பேரும் ஒரே சத்தியத்தில் இருக்கிறாங்க. அந்த வார்த்தை நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாகத்தான் இந்த இணைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, இவர்களை வாழ்த்தும்படியாக நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அதனால பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் ஆடம் முதல் மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை ஏற்படுத்தி ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து, அவனுடைய மாம்சத்திலிருந்தும் அவனுடைய ஆவியிலிருந்தும் அவனுடைய எலும்பிலிருந்தும் ஆண்டவர் அவனுடைய மனைவியாகிய ஏவாளை பிரித்தெடுத்து பின்பு அவர்களை இணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அதனால முதல் விவாகம் ஏதேனில் நடந்தது. கர்த்தர் தாமே அந்த விவாகத்தை ஏற்படுத்தினார். அவர் தாமே அந்த விவாகத்தை சால்மனைஸ் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அதனால ஆடம் அண்ட் ஈவ் தான் முதலாவது தம்பதிகளாக இருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஒரு நல்ல இடத்திலே வைத்தார், ஏதேன் என்ற தோட்டத்திலே வைத்தார். அந்த ஏதேன் என்ற தோட்டத்திலே வைத்து அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லாதபடி அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.
ரொம்ப நேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள்லாம் மனசில் வைக்க வேண்டிய காரியம், ஆடம் அண்ட் ஈவ் அவர்களையே ஆண்டவர் இணைத்தார். அவர்களுக்கு அவங்க 3 விதமான ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்தது. முதலாவது, they had eternal life, அவங்களுக்கு நித்திய ஜீவன் இருந்தது. ஒருபோதும் மரிக்க மாட்டார்கள், எப்பொழுதும் உயிரோடு இருப்பார்கள். எத்தனை 1000 வருஷம் வந்தாலும், எத்தனை கோடி வருஷம் வந்தாலும் அவங்க மரிக்காமல் இருக்கும்படியாகத்தான் அவர்களை உண்டாக்கினார். அதனால மரணத்தை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பயமும் தேவையில்லை. அவங்க ஓல்ட் ஏஜ் ஆக மாட்டார்கள், எப்பொழுதும் யங்கா இருப்பாங்க. அது ஒரு கிரேட்டஸ்ட் பிளஸிங். ரெண்டாவது, ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு ஐக்கியப்பட்டார்கள். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரை நம்ம கண்ணால இப்பொழுது பார்க்கவில்லை. ஆனால் ஆடம் ஏவி பகலின் குளிர்ச்சியான வேளையிலே காலையிலையும் மாலையிலையும் அவர் இறங்கி அவர்களோடு கூட சம்பாதித்தார், அவர்களோடு கூட நடந்தார்கள். இது அவர்கள் தேவனோடு கூட ஃபெலோஷிப் வித் காட், அந்த பிளஸிங் அவர்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு மனுஷன் கடவுளை காணாதனாலே பல தெய்வங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். பல ஆண் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் ஏற்படுத்தி பல மதங்களை உண்டாக்கி இருக்கிறான். அதனால அவங்களுக்கு அப்படிலாம் தேவையில்லை. ஏன்னா கடவுளை அவங்க நேரா பார்த்தாங்க, தங்களுடைய சொந்த கண்ணால பார்த்தாங்க, தினமும் காலையிலையும் மாலையிலையும் பார்த்தாங்க. அவர் அவளோடு பேசினார். இதுதான் ஃபெலோஷிப் வித் காட். மூணாவது, they had domain over the earth, அவங்க பூமி முழுவதுக்கும் அதிகாரியாக இருந்தார்கள், பூமியை ஆளுகை செய்தார்கள். எல்லா மிருக ஜீவன்கள், சமுத்திரத்தில் இருக்க மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாத்து மேலே ஆளுகை செய்தார்கள். பூமியானது அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அவர் காத்தை பார்த்து வீசாதே என்றால் வீசாது. ஒரு மரத்தை பார்த்து நீ அங்க போ, இந்த இடத்துல நீ இருக்குது சரியில்லை, நீ அந்த இடத்துக்கு போனா அந்த மரம் அப்படியே போயிடும். மலையை பார்த்து நீ போ என்று சொன்னால் போகும். இயற்கையானது அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இந்த பூமிக்கு அவனை ஒரு எஜமானாக ஆண்டவர் அவர்களை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். உங்களைப் போல தேவனுடைய குமாரர்களையும் தேவனுடைய குமார்த்திகளையும் பெற்று இந்த உலகத்தை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். எவ்வளவு கிரேட் பிளஸிங்! அதே பிளஸிங் தான் இப்பொழுது இந்த கணவருக்கு மனைவிக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால ஜாய்சனுக்கும் எஸ்ஆர் சிதினிக்கும் இந்த 3-fold பிளஸிங் இன்றைக்கு ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமீன். இவங்க அதை விசுவாசித்தா இவங்க வாழ்க்கையில இந்த பிளஸிங் இருக்கு. இந்த கிரேட் பிளஸிங் எல்லா மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது மனுஷன் அந்த விதமான ஆசீர்வாதத்தில் இல்லை. ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த இந்த கிரேட் பிளஸிங் அவரை விசுவாசித்தால் நம்ம மேல அது நிறைவேறும். ஆனால் அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் கொடுக்கிறார். அந்த டெஸ்டிங்ல அவங்க பாஸ் பண்ணா அந்த ஆசீர்வாதமானது நிலைச்சு இருக்கும். அந்த டெஸ்டிங்ல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டா அந்த ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும் என்று அவர்களுக்கு ஒரு டெஸ்டிங் வைத்தார். அதே போல இன்னைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் டெஸ்டிங் வைக்கிறார். அவருடைய சிந்தையிலிருந்து நம்ம இந்த உலகத்துக்கு வருகிறோம். வரும் பொழுது ஒரு பேரண்ட்ஸ் மூலமாக நம்ம உலகத்துக்கு இந்த உலகம் ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்கிறது. அந்த டெஸ்டிங் வைக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் சொன்னபடி நடந்தா ஆசீர்வாதம், அதை விட்டு விலகுனா ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகிரும். எல்லாரும் ஒரே அடிப்படையில் தான் வச்சிருக்கிறார். ஆடம் அண்ட் ஈவ் எந்த பேசிஸ்ல வச்சாரோ அதே போல உங்களை வச்சிருக்கிறார். நான் சொல்றது தேவனுடைய வார்த்தை, கொஞ்சம் தயவு செய்து கவனமாக கவனிங்க. இது சத்தியம், எல்லாருக்கும் அவசியமான சத்தியம். என்ன டெஸ்டிங்? ஆதியாகமம் 2:9 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நவமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தேவன் தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தின் நடுவிலே, ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே 2 மரங்களை வைக்கிறார், 2 விருட்சங்களை வைக்கிறார். ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்.
ஒன்று ட்ரீ ஆஃப் நாலேஜ், இன்னொன்று ட்ரீ ஆஃப் லைஃப். ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் தோட்டத்தின் நடுவிலே வைத்தார். 17ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே யூ ஷால் ஷுவர்லி டை, நீ நிச்சயமாக மரிப்பாய் என்று சொன்னார். நீங்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. எல்லா மரத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை புசிக்க கூடாது. அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஒன்று ட்ரீ ஆஃப் லைஃப், இன்னொன்று ட்ரீ ஆஃப் நாலேஜ். இந்த 2 ட்ரீஸை வச்சிருக்கிறார். அப்பொழுது என்ன செய்ய என்றால், அந்த புசிச்சாச்சுன்னா இந்த ஆசீர்வாதம் நிறைவேறும். அதே போல ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார். எல்லாருக்குமே அதே கண்டிஷன் தான், இப்பொழுதும் அதே கண்டிஷன் தான். நீங்க தேவனால ஆசீர்வதிக்கப்படணும், உங்க குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா ஆடம் ஈவு ஆண்டவர் அவிதமாக வைத்திருந்தார். ஆடாமே தேவன் சிருஷ்டித்தார். he was born by creation. அவர் சிருஷ்டிப்பினாலே வந்தான், தாய் தப்பனுக்கு பிறக்கல. ஆண்டவரே நேரடியாக உண்டாக்கினார். அதே போல ஏவாள அவர் தாய் மூலமாக பிறக்கல, ஆதாமிலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். முதல்ல ஆதாமை உண்டாக்கிறார், ஆதாம் மட்டும் இருக்கிறான். பின்பு அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார். எல்லாமே ஜோடு ஜோடாக இருக்கிறது, ஆனால் ஆதாம் மட்டும் தனியாக இருக்கிறான். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இட் இஸ் நாட் குட் தட் மேன் சுட் பி அலோன். தனியாக இருப்பது அது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு அயர்ந்த நித்திரை ஏற்படுத்தி அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டாக்கினார். ஆனால் ஏவாள் இதுவரைக்கும் எங்க இருக்கிறார்? ஆதாமுக்குள் இருக்கிறார். அவள் உலகத்தில் வருவதற்கு முன்னதாக ஆதாமுக்குள் இருக்கிறாள். ஆதாம் எங்கே இருந்தான்? தேவனுடைய சிந்தையில இருந்தான். அதே போல சகோதரன் ஜாய்சன் தேவனுடைய சிந்தையில இருக்கிறார். ஆண்டவர் அங்கு அவரை உலகத்தில் கொண்டு வந்தார், ஒரு பெற்றோர்கள் மூலமாக உலகத்தில் கொண்டு வந்தார். இதை எஸ்ஆர் சிறிநிதி இவளை எங்க இருந்தாங்கன்னா இங்க ஜாய்சனுக்குள்ள இருந்தாங்க. ஆனா அவங்க இன்னும் வெளிப்படவில்லை, இந்தைத்தனத்திலே காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். அதனால ஏவாள் எங்கே இருந்தா? ஆதாமுக்குள்ள இருந்தால் ஆண்டவர் அதை செப்பரேட் பண்ணுகிறார். அந்த மேல் அண்ட் ஃபீமேலாக செப்பரேட் பண்ணி பின்பு அவர்களை ரீயூனைட் பண்ணுகிறார், மறுபடியும் இணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு 2 விருட்சத்தை வச்சிருக்கிறார். நன்மை தீர்மை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே யூ ஷால் ஷுவர்லி டை என்று சொல்லியிருந்தார். ஆனால் சர்ப்பமானது என்ன செய்து? 3ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிக்க நேரம் இல்லை, 3ஆம் அதிகாரத்தில் ஏவாளை வஞ்சித்தது. சர்ப்பமானது அது நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மிருகம். அதை சபித்த பிறகு அது பாம்பாக மாறினது. அதுக்கு முன்னால் அது மனுஷனை போல ஒரு மிருகமாக இருந்தது. மனுஷனை போல 2 கால் உடைய நடக்கதா இருந்தது. மனுஷனை போல பேசக்கூடிய மிருகமாக இருந்தது. மனுஷ குரங்குக்கும் மனுஷனுக்கும் ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்கிறது. அந்த மிஸ்ஸிங் லிங்க் தான் இந்த சர்ப்பம். அது ஏவாள் இடத்திலே ஆதாம் இல்லாத நேரத்திலே பேசுகிறது. உங்க ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்? யூ ஷால் ஷுவர்லி டை என்று சொல்லி, நீங்க சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே சாத்தான் என்ன பொய் சொல்லுகிறான். யூ ஷால் ஷுவர்லி நாட் டை, நீங்க சாக மாட்டீர்கள். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால சாத்தான் சொல்லுது. இப்பொழுது ஏவாள் யோசித்து பார்க்கிறாள். அந்த அந்த கனியானது பார்க்கிறதுக்கு அழகாக இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. அதனால அந்த கனியின் மேல அவளுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டு அதை புசித்து, அதை தான் புசித்தது மட்டுமல்ல ஆதாமுக்கும் கொடுத்தாள். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள் என்று பைபிளில் போட்டிருக்கு. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அதே போல தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. அது வரைக்கும் ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கும். இந்த 3 blessing நிலைச்சிருக்கும். They had eternal life, they have fellowship with God, they have domain over the earth.
இந்த 3 ஆசீர்வாதங்களும் நிலைச்சிரும். இப்பொழுது அதை சாப்பிட்டாச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் விலகிரும். பின்பு அவர்கள் ஒரு நாளிலே அவர்கள் மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் உண்மையை சொல்கிறார், சாத்தான் பொய் சொல்லுகிறான். சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளை வஞ்சித்து பொய் சொல்லும் பொழுது அவள் அது உண்மை என்று நம்பினாள். அதே போல இன்னைக்கு 2 வழி இருக்கிறது. ஒன்று வார்த்தையின்படி நடக்கிறது. ஜீவ விருட்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் இன்னைக்கு வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையின்படி நடக்கலாம், சுய புத்தியின்படி அறிவின்படி நடக்கலாம். ஆனா ஏவாள் இந்த வழியை விட்டுட்டு அவள் சுய புத்தியில சாய்ந்தாள். சர்ப்பமானது அவளை தூண்டினாலே, அவள் விலக்கப்பட்ட கனியை புசித்தனாலே அது முறைக்கொண்டு மனுஷன் அறிவினாலே ஜீவிக்க ஆரம்பித்தான். இந்த உலகம் இதோ அறிவினாலே இன்னைக்கு அது உலகம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. மனுஷர்கள் சொந்த அறிவினாலே ஜீவிக்கிறார்கள். அதனால தோண்டி தோண்டி பூமியை தோண்டி எடுத்து பூமியை கெடுத்து போட்டான். இதோ சமுத்திரத்தை கெடுத்து போட்டான். ஏர் பொல்யூஷன் ஆகிவிட்டது. எல்லாத்தையுமே மனுஷன் கெடுத்து இந்த உலகம் இன்னைக்கு அழிய வேண்டிய நிலையில இருக்குது. அவன் ஆட்டம் பாம்பை கண்டுபிடித்து உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு அறிவானது அது மரணத்துக்கு கொண்டு சென்றது. ஆனால் இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. இது தேவனுடைய அந்த வழியை நமக்கு சொல்லுகிறது. இந்த பைபிள் படி நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால், இந்த வார்த்தை கிறிஸ்து வார்த்தை, இந்த முழு புஸ்தகமும் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடாய் இருக்கிறது. இதன்படி நம்ம ஜீவித்தால் வாழ்நாள் நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கலாம், முடிவிலே பரலோக ராஜ்யமும் போகலாம். சுய புத்தியின்படி வாழும் பொழுது அது முடிவு மரணமாய் இருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 16:25 வாசிக்கிறோம், 14:12 வாசிக்கிறோம். சேம் வேர்ட்ஸ் 2 இடத்துல எழுதியிருக்கு. அதனால மனுஷன் தன்னுடைய சொந்த வழியின்படி அறிவின் விருட்சத்திலே பங்கு பெற்றான். ஆண்டவர் சொன்னார், உங்களை போல குமாரரை குமார்த்திகளை உண்டு பண்ணி நீங்க உலகத்தை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனால் இங்க சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. The serpent beguiled Eve என்று சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது நிமித்தமாக உலகத்திலே காயின் தோன்றினான். 4ஆம் அதிகாரத்திலே காயின் தோன்றினான். 5ஆம் அதிகாரத்திலே இதோ என்ன சென்றால் அங்கே சேத் சந்ததி வருகிறது, 2 சந்ததி வருகிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனை எதுக்காக படைத்தார்? ஒரு சந்ததியை ஏற்படுத்தும்படியாகத்தான் படைத்தார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும். ஆண்டவர் ஒரு மனுஷனை தான் படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார் என்றால், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. நிறைய மனுஷங்களை உண்டாக்கல, ஒரே ஒரு மனுஷனை உண்டாக்கி தான் இந்த பூமியை நிரப்ப சொன்னார். அந்த ஒரு மனுஷனை எதற்காக உண்டாக்கினார்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படியா, டு சீக் எ காட்லி சீட், ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை பெற்றார். ஆனா மனுஷன் ஏவாள் சர்ப்பத்தின் பேச்சை கேட்டனால 2 சந்ததி உலகத்துல வந்து விட்டது. ஒன்று காயின் சந்ததி, இன்னொன்னு ஆபேலுக்கு பதிலாக ஆண்டவர் சேத்தை கொடுக்கும் பொழுது சேத் சந்ததி. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே காயின் சந்ததியை வாசிக்கிறோம். காயின் தான் சயின்டிஸ்டாக மாறுகிறார்கள். இவங்க பல விதமான கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள், பட்டணத்தை கட்டுகிறார்கள், அவங்க பல மனைவிகளை விவாகம் செய்கிறார்கள், வேசித்தனம், கொலை, எல்லா விதமான பாவமும் அவன் சந்ததியில வருகிறது. ஆனால் 5ஆம் அதிகாரத்திலே சேத் சந்ததி, ஆதாமின் குமாரன் சேத்து, சர்ப்பத்தின் குமாரன் காயின், இப்படியாக 2 சந்ததி வந்தது. ஆண்டவர் ஒரு சந்ததியை பிறப்பிக்க சொன்னார், தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பிறப்பிக்க சொன்னார். ஆனால் 2 சந்ததி வந்து விட்டது. அதனால ஆண்டவருக்கு ஒரு சந்ததி 5ஆம் அதிகாரம், அங்க 5ஆம் அதிகாரத்துல ஏனோக்கு அங்க லோவாலாம் வர்றாங்க. அந்த 2 இந்த சந்ததி தனியாகவும் இந்த சந்ததி 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இவங்க காயின் சந்ததி மனுஷகுமாரர்கள், மனுஷகுமார்த்திகள்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க தேவகுமாரர்கள், தேவகுமார்த்திகள்னு அழைக்கப்படுறாங்க. 6ஆம் அதிகாரம் வரும் பொழுது 2 சந்ததி மிக்ஸ் ஆயிட்டு ஒரு மிக்ஸ்டு மேரேஜ் நடக்கும். தேவகுமார்கள் மனுஷகுமார்த்திகள் அழகாய் இருக்கிறாள் என்று சொல்லி தங்களுக்குள்ளே பெண்களை கொண்டார்கள். 2 சந்ததி மிக்ஸ் ஆனவுடனே
ஒரு கலப்படமான சந்ததி உலகத்திலே வந்து. இன்னைக்கு எல்லாமே கலப்படமான சந்ததி. உலகத்தில் ஏன் துன்மார்க்கம் இருக்கான், ஏன் பாவி இருக்கிறான்? எல்லாருமே தேவனுடைய குமார்த்திமா இருக்கணும். ஏவாள் சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு 2 சந்ததியை கொண்டு வந்து விட்டார். அதனால 2 சந்ததி தனித்தனியா இருந்தது. இப்பொழுது 2 மிக்ஸ் ஆகும் பொழுது ஆண்டவர் பாவம் உலகத்துல அதிகமாகி போயிட்டது. ஆண்டவருக்கு யாரும் பிள்ளைகள் இல்லை. கடைசியா நோவா தான் இருந்தார். அதனால ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து பூர்வ உலகத்தை ஆண்டவர் அழித்து போட்டார், நியாய தீர்ப்பு கொடுத்தார். இதுதான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த நாளிலே உண்டானது. நம்ம எல்லாரும் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் இருக்க வேண்டும். வார்த்தையினாலே நம்ம பிறக்க வேண்டும். அதனால தாய் தகப்பனுக்கு பிறக்கும் பொழுது எல்லாருமே பொய் பேசுகிறவர்களாக பாவம் செய்கிறவர்களாக வருகிறார்கள். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம மறுபடியும் பிறந்து புது சிஷ்யா இருக்கும் பொழுது நம்ம தேவனுடைய குமாரன் குமார்த்தியமாக மாறும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நம்மேல வருகிறது. அதனால ஆதாம் ஏவாள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே அவள் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள். ஆண்டவர் அதுக்கு பதிலாக அவங்க அத்தியிலேயே தைத்து உடுத்தினார்கள் என்று ஆதியாகமம் 3:7 வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் காலையிலே ஆடம் ஆடம் where are you என்று கேட்கும் பொழுது ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று ஒளிந்திருக்கிறேன் சொன்னார். யார் உனக்கு சொன்னா? நீ அந்த கனியை புசிச்சாயா? ஆமா நான் புசித்த, ஏவாள் எனக்கு அதை கொடுத்தா. ஏவாளை கேட்டா சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவரை இப்பொழுது அப்ரோச் பண்ண முடியாது. அதனால அவரை அப்ரோச் பண்ணுவதற்கு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவரை அணுக வேண்டும் என்றால் ஆண்டவர் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தினார். ஆதியாகமம் 3:21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவளுக்கு உடுத்தினார். இது அத்தியிலே தைத்து அங்கே உடுத்தி இருந்தார்கள். அந்த வஸ்திரத்தோடு ஆண்டவரை சந்திக்க முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவரை சந்திக்க வேண்டிய அவருடைய பிரசன்ஸ்ல வர வேண்டும் என்றால் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த தோலினாலே அவருடைய நிர்வாணத்தை மூடும் பொழுது இப்பொழுது ஆண்டவர் அவங்க கூட பேசுகிறார். அதனால சர்ப்பத்தினால் வந்த பாவத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தது. அதே போல இதோ ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால் நீங்க எப்பொழுதெல்லாம் என்னுடைய சமூகத்திலே வர வேண்டும் என்றால் ஒரு பலி செலுத்தி தான் வர வேண்டும், இரத்தத்தின் மூலமாக தான் என்னை சந்திக்க முடியும் என்று சொன்னார். ரியல் லேம்ப் வரும் வரைக்கும், மெய்யான ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வரும் வரைக்கும் இந்த சப்ஸ்டிடியூட்டாக அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி தான் என்னை நீங்கள் சந்திக்க முடியும் என்று சொன்னார். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும் பொழுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவர் மெய்யான ஆட்டுக்குட்டியாக வந்தார். அவர் நம்முடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார். ஆண்டவர் அத்தியிலே எடுத்து போட்டு தோல் உடைய கொண்டு வந்தார். அதே போல இன்னைக்கு மனுஷன் அத்தியிலே தைக்கிறான், பல ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி கொள்கிறான். ரோமன் கத்தோலிக்கு, சிஎஸ், புராட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்து, ஏஜி சர்ச்சு, செவன்த் டே அட்வென்டிஸ்ட், ஒன்லி ஜீசஸ், இப்படி பல ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி, இதெல்லாம் அத்தியிலை. இந்த அத்தியிலை மூலமாக தேவனை சந்திக்க முடியாது. இது போதுமான ட்ரெஸ் கிடையாது. இது தேவனை சந்திப்பதற்கு தகுதியான வஸ்திரம் கிடையாது. அந்த தகுதியான வஸ்திரம் தோல் உடைய ஆண்டவர் உண்டு பண்ணினார். அதற்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். அவர் அடிக்கப்பட்டு அவருடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த நீதியினால்தான் நாம் தேவனை அணுக முடியும், பரலோக ராஜ்யம் போக முடியும், மற்றபடி போக முடியாது. ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், தேவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அவரை நாம் அணுக வேண்டும், அவருடைய சமூகத்தை அணுக வேண்டும். பலியின் மூலமாக நாம் அவரோடு கூட அணுக முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். இது ஒரு கப்பல். இன்னொரு கப்பலை நான் சொல்லிட்டு முடிக்க போறேன். இன்னொரு புருஷ மனைவியை சொல்ல விரும்புகிறேன். ரூத்து எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லேகேமுக்கு வந்தார்கள். இது ரூத்து நகோமி, இவங்க 2 பேரும் மோவாப்ல இருந்து பெத்லேகேமுக்கு வர்றாங்க. எப்பொழுது? இட் இஸ் a harvest season.
அறுவடை நேரம். இப்பொழுது நம்ம அறுவடை நேரத்தில் வந்திருக்கிறோம். உலகத்தினுடைய முடிவு நாளிலே வந்திருக்கிறோம். நகோமி யூதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறாள். ரூத் வந்து பிரஜாதி மணவாட்டி சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். ரெண்டு பேரும் அறுவடை நேரத்திலே தங்களுடைய பெத்லகேமுக்கு சொந்த ஊருக்கு வருகிறார்கள். எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்திருக்கிறாங்க. 1948 இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. உலகமெங்கிலும் 80 நாடுல சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஈரானோடு யுத்தம் பண்ணுகிறார்கள், ஆமாஸோடு யுத்தம் பண்றார்கள். இதோ எல்லா தீவிரவாதமான குரூப்போடு யுத்தம் பண்ணாலும் அவங்கள யாரும் ஜெயிக்க முடியல. அவங்க தேவனுடைய மக்கள், அவங்க தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதே போல சபையானது இன்னைக்கு ப்ராமிஸ் வேர்டுக்கு வந்திருக்கு. ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் முத்திரையை திறந்து தேவ ரகசியத்தை நிறைவேற்றுவேன், இந்த பைபிள் ஓபன் புக்காக மாறும் என்று அவர் சொல்லியிருந்தார். அதே போல ஆண்டவர் இறங்கி வந்தார், மேகத்தில் வந்து 7 முத்திரைகளை திறந்து இன்னைக்கு பைபிள் நமக்கு சீக்கிரட்டை வெளிப்படுத்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. அதனால ஆண்டவர் இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொண்டு ஒரு ஜனத்தை இந்த அறுவடை நேரத்தில் பல ஜாதிகள் ஜனங்கள் இருந்து பல ஸ்தாபனங்களில் இருந்து பெந்தகோஸ்து சபையிலிருந்து சகோதரி எஸ் ஸ்ரீநிதி வந்திருக்கிறாங்க. இப்படி இது சகோதரன் ஜாய்சன் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்திருக்கிறார். இப்படி 900 ஸ்தாபனங்கள் இருக்கு. இந்த 960 ஸ்தாபனங்கள் இருக்கிறது. இதிலிருந்து ஆண்டவர் ஒரு ஜனத்தை இந்த பைபிளுக்கு திருப்புகிறார். தவறான உபதேசங்களில் இருந்து திருத்துவன் டைட்டில் பேப்டிசம் இதமான என்ன சொன்னால் பலவிதமான தவறான உபதேசத்திலிருந்து உண்மையான வார்த்தைக்கு கொண்டு வந்து அவர்களை விவாக இணைப்பிலே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை மேலே எடுத்துக்கொள்ள போகிறார். அதுதான் மணவாட்டி. இந்த 2 பேரும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. இங்க அவங்க வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது போல ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. அந்த சாய்ஸை வந்து ரூத் வந்து சரியான சாய்ஸை பெற்றுக்கொண்டாள். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். சரி, ஆதாம் ஏவாளுக்கு எப்படி ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டதோ அதே போல இந்த பெண்ணு ரூத்துக்கும் சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. நகோமி பெத்லகேமுக்கு திரும்பி போகிறாள். அப்பொழுது இந்த ஓர்பால் ரூத் 2 பெண்களும் நாங்களும் உம்ம கூட வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வரண்டாம், நீங்க உங்க மோப் தேசத்துக்கே திரும்பி போங்க, என் கூட வந்து நீங்க என்ன பிரயோஜனம், நீங்க ரொம்ப எங்கா இருக்கிறீங்க, அங்க போனா நீங்க மோப்ல கல்யாணம் கட்டிக்கிடலாம், அங்க போய் உங்க தேவர்கள் உங்க கடவுளை நீங்க கும்பிடலாம், என் கூட வந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம், நான் வயசாகி போச்சு அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா ஓர்பால் என்ன செய்யறா, அவளும் அழுறா, அவளும் நானும் வருவேன்னு சொல்றா. ஆனா கொஞ்ச தூரம் வந்த உடனே முத்தம் கொடுத்துட்டு நகோமிக்கு முத்தம் கொடுத்துட்டு அவ போயிட்டான். அப்பொழுது இந்த ரூத்து உறுதியா நான் உமக்கூட தான் வருவேன்னு சொல்லும் பொழுது அப்பொழுது நகோமி சொல்கிறா, உன்னுடைய சகோதரி போயிட்டா, அவ தங்களுடைய தேவனத்துல போயிட்டா, தங்க ஸ்தாபனத்துக்கு போயிட்டா, தங்களுடைய மதத்துக்கு போயிட்டா, நீனும் போக கூடாதா, அங்க போய் நீ மேரேஜ் பண்ணி நல்லா இருக்கலாமே, என் கூட வந்து என்ன பிரயோஜனம். ஆனா அவ சொல்லுறா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், அதனால எந்த காரியம் என்னை பிரிக்க முடியாது, நான் உம்ம கூட தான் வருவேன், உம்முடைய தேவன் தான் உண்மையான தேவன், நாங்க ஆராதிக்கிற தேவர்கள் உண்மையான தேவர்கள அல்ல, அந்த ஜனங்கள் பாவிகள், அவங்க கூட நான் போக மாட்டேன், நான் உம்மை பின்பற்றி வருவேன் என்று உறுதியாய் பிடிக்கும் பொழுது அவளுடைய ஃபியூச்சர் லைஃப் என்னன்னு அவளுக்கு தெரியாது. அவள் பெத்லகேமுக்கு வருகிறாள், மோப்ல இருந்து பெத்லகேமுக்கு வருகிறாள். அதே போலதான் மோப் வந்து ஸ்தாபனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. 900 ஸ்தாபனம் இருக்கிறது. அதிலிருந்து ஆண்டவர் பெத்லகேமுக்கு, மோப்ல இருந்து பெத்லகேமுக்கு ஒரு மணவாட்டியை கொண்டு வருகிறார். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம், ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் பிரெட். அந்த ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் பிரெட் தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்கிறது. அந்த வார்த்தையில வரும்பொழுது அவளுடைய ஃபியூச்சர் லைஃப் என்னன்னே தெரியாது. அவள் கதிர் பொறுக்க போகிறாள். அப்பொழுது போவாஸ் என்ற அவருடைய வயலுக்கு போகும் பொழுது அங்கே போவாஸ் அங்கே வருகிறார், அறுவடையின் எஜமான், த லார்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட், பெரிய பணக்காரர், நிறைய ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்குது.
ஆயிரக்கணக்கில் நிலம் இருக்கிறது, பெரிய ஐஸ்வர்யவான். அவர் வந்து கேட்கிறார், அந்த பெண் யாருன்னு அறுவடையின் எஜமானை கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த பெண் மோவாபிலிருந்து வந்திருக்கிறாள், கதிர் பொறுக்க என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள், அதனால கதிர் பொறுக்குகிறாள். அப்பொழுது போவாசை பற்றி தன்னுடைய நகோமிட்ட சொல்லும் பொழுது அவன் நம்முடைய எனத்தான் மீட்பர், உன்னை சுதந்திர முறையாக விவாகம் செய்ய பைபிள் வசனம் அப்படி சொல்லுகிறதுன்னு சொன்ன உடனே அவள் அந்த நீர் என்னுடைய கின்ஸ்மேன் ரெடிமேர் என்று சொல்லும் பொழுது அவர் வந்து போவாஸ் சொல்கிறார், நான் உன்னை விவாகம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறாள். இப்பொழுது அவள் போவாசை விவாகம் செய்கிறாள், போவாசுக்கு மனைவியாக மாறுகிறாள். கர்த்தர் வந்து அவளை ஆசீர்வதித்தார் என்று நாம் பைபிள்ல வாசிக்கிறோம். 4:13 வாசிக்கலாம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். தொடர்ந்து வாசிக்கலாம். அவள் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளை பெற கர்த்தர் ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளை பெறும்படியாக அனுக்கிரகம் பண்ணினார் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். பாருங்க, இவள் வந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தான் உண்மையான கர்த்தர். நான் உலகத்துல வாழ்ந்தா அவருடைய வார்த்தைக்காக வாழுவேன். என்னுடைய ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த தேவன் உண்மையான தேவன். இவள் வந்து அங்க ஜீவ விருட்சத்தை பிடிச்சு கொண்டாள், அந்த கனியை பற்றி கொண்டாள். இவள் சொந்த வழியை விட்டுவிட்டு தேவனுடைய வழிக்கு வரும் பொழுது அவள் வாழ்க்கையில் என்ன கதிர் பொறுக்கும்படியாக போனவள் போவாசுடைய மனைவியாகி அவள் யூதா கோத்திரத்திலே ஒரு பாகமாக மாறி இயேசு கிறிஸ்துவின் சந்ததியை பிறப்பித்தாள். அவ்வளோ ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டாள். அவளுடைய ஃபியூச்சர் லைஃப் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஓர்பால் கொஞ்சம் தூரம் வந்தா, ஆனாலும் அவளால் வர முடியல. அவளுடைய லைஃப் என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஆனா இந்த ரூத்தை தேவன் ஆசீர்வதித்து அவள் வந்து ஒரு சந்ததியாக, தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியாக மாறினாள். இதோ ஜனங்கள் எல்லாருமே அவளை அங்கே வாழ்த்தினார்கள். 11 வாசிக்கலாம். அப்பொழுது ஒலிபக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே. இதோ எல்லாரும் ஜனங்கள் அங்கே வாழ்த்தினார்கள், அந்த போவாசை ரூத்தையும் வாழ்த்தினார்கள். உன்னை ராகேலை போலவும் லேயாலை போலவும் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவனாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் என்று போவாசை வாழ்த்தினார்கள். அவங்களுடைய விவாகம் பெத்லகேமிலே நடந்தது. அருமையான ஸ்ரீநிதி ஜாய்சனுடைய சத்தியம், சாய்சனுடைய தேவனை தேடி வந்திருக்கிறாங்க. இப்பொழுது ஜாய்சனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க பெத்லகேமுக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்ரீநிதி மோபை விட்டு பெத்லகேமுக்கு வந்திருக்கிறாங்க. அப்பத்தின் வீடு, தேவனுடைய வார்த்தை இங்க நிறைய கிடைக்குது. இது ஹார்வெஸ்ட் சீசன், இது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதான, இது வருகையின் காலம். அத்திமரம் துளிர் விட்டிருக்கிறது. இதோ என்ன சென்றால் இன்னைக்கு மணவாட்டி அவங்க தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கு பெற நேரம், ஹார்வெஸ்ட் உலகத்தின் முடிவு நேரம். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்கிறார். போவாஸ் அது வரைக்கும் காத்திருக்கிறார். இன்னைக்கு 7 சபை காலங்கள் முடிந்து கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு கரைதர இல்லாத ஒரு மணவாட்டியை பெற்றுக் கொள்கிறார். அந்த மணவாட்டி வந்து ஃபியூச்சர் ஹோமுக்கு போகிறாள். அவள் மோபை விட்டு அவள் ஃபியூச்சர் ஹோம் போவாசுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அவள் ஆசீர்வாதமாக இருக்கிறாள். ஒரு சந்ததியாக, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக மாறுகிறாள். ஆடம் ஈவ் இழந்து போன அதே ஆசீர்வாதமானது இவங்க மேல வந்து நிறைவேறும். ஏனென்றால் இவள் சரியான ஒன்றை சூஸ் பண்ணினாள். மோபின் தேவர்களுக்கு பின்பற்றாதபடி, மோபுக்கு திரும்பி போகாதபடி பெத்லகேமுக்கு வந்தாள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக வந்தாள். ஆனாலும் ஆண்டவர் இவளை ஆசீர்வதித்தார். அதான் 2 பேருக்கும் சாய்ஸ் கொடுக்கப்பட்டது. ஏவாள் வந்து நல்ல சாய்ஸை மிஸ் பண்ணிட்டா, ஆனா ரூத் வந்து நல்ல சாய்ஸை பெற்றுக்கொண்டாள். அவள் பெத்லகேமுக்கு வந்தனாலே, போவாசோடு இணைக்கப்பட்டனாலே அவள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்தாள். கதிர் பொருட்கள் இருந்து அந்த அந்த நிலத்துக்கே அவள் எஜமாட்டியாக மாறினாள், சுதந்திரவாளியாக மாறினாள். அதே போல ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், அவருடைய மணவாட்டியை மேலே எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை அழித்து இந்த உலகத்துக்கு மேல நமக்கு ஆதிக்கத்தை தருவார். ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த ஆதிக்கம் வந்து
நமக்கு கொடுக்கப்படும். நம்ம உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். நம்ம ஃபியூச்சர் ஹோம்ல நமக்காக ஒரு பட்டணத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். அதே போல இந்த ரூத்து போவாசை போல கர்த்தர் தாமே இந்த மணமக்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஜாய்சன் எஸ் ஸ்ரீநிதி ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடணும். சாட்சி கையெழுத்து போடுறவங்களும் ஆயத்தமாயிருங்க. இப்பொழுது பாடல் பாடும் பொழுது கையெழுத்து போட வேண்டும். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமீகவே, நிசாபுதியும் சுத்தரே, நித்தம் மகிழவே, விசிறுவான ஜோதி கதிரிங்கே, மெசியாயம் மணவாளனே, ஆசரியரும் பன்றாஜரும் ஆசீர்வதித்திடும் இம்மன மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கொண்டும் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே, இன்பத்தோடன் பாக்கி சோற்றமே, உம்மிலே தங்கி தரிக்க ஊக்கமருளுமே, விசிறுவான ஜோதி கதிரிங்கே, மெசியாயம் மணவாளனே, ஆசரியரும் பன்றாஜனே, ஆசீர்வதித்திடும் ஒற்றுமையாக்கும் இவரை கூடார நீர் நின்றே, பற்றோடும் மீது சாய்ந்துமே, வாரில் வசிக்கவே, வெற்றி பெற்றோங்கும் இவர் நெஞ்சத்திலே, விற்றருளும் நீரராஜனாய், எற்றவன் ராயத்தேயர்க்கே ஓப்பாய் ஒழுகவே, வித்திருவான ஜோதி கதிரிங்கே, மெசியாயம் மணவாளனே, ஆசரியரும் பன்றாஜனே, ஆசீர்வதித்திடும் பூதல ஆசீர்வாதத்தார் பூரணமாகவே, ஆதரித்தாலும் கர்த்தரே, ஆசீர்வதித்திடும் மாத்திரலாக இவர் சந்ததியார் பந்துமை என்றும் பிரஸ்தாபிக்க, ஆதிவத்தை தீர்மானம் போல் அருளுமே, வித்திருவான ஜோதி கதிரிங்கே, மெசியாயம் மணவாளனே, ஆசரியரும் பன்றாஜனும் ஆசீர்வதித்திடும் இம்மன மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டு பின்
இது அதே எடுத்துருங்க. இது உள்ள வச்சு அறிவிப்பு. நமது தேசத்தின் சட்டத்தின்படியும் நமது சபையின் ஒழுங்கின்படியும் ஜாய்சனும் எஸ்ஸர் சிறிநிதியும் இன்று முதல் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆகவே தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஆமென். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்கள நித்திய நங்களம் நீ, மங்கள முத்தியும் நாதனும் நீ. மங்கள நித்திய மங்களம் நீ, மங்கள முத்தியும் நாதனும் நீ. எங்கள் பொங்கவனி, எங்கள் துங்கவனி. உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனு கத்தனம் ஆபிரகாம் தேவனே. உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனு கத்தனம் ஆபிரகாம் தேவனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. சங்கையின் நித்திய நாதனும் நீ, பங்கமில் சத்திய போதனும் நீ. சங்கையின் நித்திய நாதனும் நீ, பங்கமில் சத்திய போதனும் நீ. மங்கமாட்சிமை நீ, தக காட்சியும் நீ. இத்தனை துருமனத்தின் இருவர் ஒத்த நல்லின்பம் ஒத்தவர் வாழ்த்திட நடத்தியருளுமே. இத்தனை திருமணத்தின் இருவர் ஒத்த நல்லின்பம் ஒத்தவர் வாழ்த்த நடத்தியருளுமே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க கிருபை